அனைவருக்கும் வணக்கம். போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை முழுமையாக கேளுங்க. நிறைய விஷயங்கள் இந்த வீடியோவில் சொல்லப்படும். இனி நம்மளால எந்த வீடியோ ப்ரீ மார்க்கெட்டில் போடுற லெவல்ஸ் எதுவுமே எந்த லெவல்ஸுமே நீங்கள் யூடியூப்ல அப்லோட் பண்ண முடியாது. செபி ரூல் போடுறாங்க. அதை நான் நம்ம ஸ்டூடெண்ட் எல்லாத்துக்கும் வாட்ஸ்அப் குரூப்பில் போட்டேன். ஓகேங்களா, நல்லா கவனிங்க. எனி ஃபர்தர் அப்டேட் இருந்தால் மட்டும்தான் யூடியூப்ல நம்மளால எனி இது பண்ண முடியும். ஏன்னா லாஸ்ட் 3 மந்த்துக்கு முன்னாடி இருக்கிற டேட்டாவை மட்டும்தான் இங்கே வந்துச்சு இங்கே போச்சுன்னு சொல்ல முடியுன்ற ரூலை கொண்டு வந்துட்டாங்க. இனி லைவ் இதில் ஒரு நாளைக்கு இப்போ நாளைக்கு நடக்கிறது, இப்போ நம்ம ஃப்ரீ மார்க்கெட் காலையில் போடுறோம் அந்த மாதிரி லெவல்ஸ் கொடுக்கறது இதெல்லாம் இனி கிடையவே கிடையாது. செபி நியூ ரூல். ஓகேங்களா, அதனால என்னால் இனி யூடியூப்ல வீடியோ போட முடியாது. ஓகேங்களா, சரி. இப்போ கிளாஸ் எடுக்கலாமா அந்த மாதிரி இது கேட்டால் அது ஓகே, அது நம்மகிட்ட இருக்கக்கூடிய லேர்னிங் பர்பஸ் இதாக இருக்கிறது. உங்கள் ஸ்டூடெண்ட் உங்களுக்கு யாராவது தெரிஞ்சவங்க கற்றுக்கணும் அப்படின்னாக்கல மட்டும் என்ன நீங்கள் தொடர்பு கொள்ளுங்க. அதுக்கான பிளானிங் வேணால் பின்னாடி ஃபியூச்சரில் பண்ணலாம். ஓகேங்களா, அது எப்படி என்னங்கிறதெல்லாம் அதுக்கப்புறம் பின்னாடி பார்க்கலாம். ஓகேங்களா, தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. இனி எந்த லெவல்ஸு இதில் டெலிகிராம் இது வாட்ஸ்அப்பில் நான் போடுறது எதுவுமே இனி போட முடியாது. ஓகேங்களா, செபி ரூல் என்னவோ ரூல் அதை நம்ம மதிக்கணும். ஓகேங்களா, சரி. இன்னைக்கு போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்ல நம்ம என்ன கொடுத்துருந்தோம்? 23,100 புட்டு 108 ரூபாய்க்கு கீழே இருந்தா நிப்டி புட்டு 108 ரூபாய்க்கு கீழே இருந்தா நிப்டி அப் சைடு, மேலே இருந்தா நிப்டி டவுன் சைடு அப்படின்னு சொல்லியிருந்தோம். அங்க பாருங்க என்னங்க டவுனு, ஆனா மார்க்கெட்டு மேலே ஏறி இருக்கும். கரெக்டுங்களா? ஆனா ஏறின மார்க்கெட்டை ஒரு குறிப்பிட்ட விலையில போயிட்டு அங்கிருந்து திருப்ப ஆரம்பிச்சிருப்பாங்க. கரெக்டுங்களா? அப்போ ஏன் இது இந்த டேட்ல எக்ஸ்பீரியர் நடந்தது? ஆனா மார்க்கெட் என்னங்க சொல்லிடுச்சு, 108 ரூபாய்க்கு கீழே தான் மார்க்கெட் அப்பு தான் சொல்லிடுச்சு. கரெக்டுங்களா? ஆனா பிரீமியம் மார்க்கெட் கால் சைட்ல என்ன இருக்கும்? ஏறி இருக்கும், அப்புறம் இறங்கி இருக்கும், ஏறி இருக்கும், இறங்கி இருக்கும். அப்படிதான் நடந்திருக்கும். கரெக்டுங்களா? இதெல்லாம் ஏன் அப்படிங்கிறத பயிற்சி செய்யுங்க, நிறைய பயிற்சி செய்யுங்க. இதோட என்ன லாஸ்ட் வீடியோ, என்னால இதுக்கு மேல சொல்ல முடியாது. ஓகேங்களா, படிங்க. யாரோ சொல்றாங்கன்றதை இப்ப பாத்தீங்களா, இந்த ரூல்ல எது கொண்டு வராங்க? இனிமே நீங்க உங்களுக்கு மார்க்கெட்டை பற்றி தெரிஞ்சிருந்தா மட்டும்தான் உங்களால படிக்க முடியும், இது வர்த்தகம் பண்ண முடியும். சாரி, அதை பற்றி தெரிஞ்சிருந்தா மட்டும்தான் உங்களால வர்த்தகம் பண்ண முடியும். இல்லைன்னா தெரியாம வர்த்தகம் பண்ண முடியாது. யாரோ ஒருத்தர் இனிமே காசு கொடுங்க இதெல்லாம் பண்ண முடியாது. புரியுதுங்களா? அப்ப அதற்கு ஏற்றாற் போல நீங்க வர்த்தகம் பண்ணி ட்ரேட் பண்ணுங்க. இது நிப்டி. நம்ம இன்னைக்கு ஃபின் நிப்டியும் கொடுத்துருந்தோம். ஃபின் நிப்டி என்ன சொல்லியிருந்தோம்? 23,100 கால் 108 ரூபாய்க்கு மேல இருந்தா தான் ஃபின் நிப்டி அப் சைடு, இல்லைன்னா டவுன் சைடுன்னு சொல்லியிருந்தோம். 118 ரூபாய்க்கு இங்க பாருங்க, 118 ரூபாய்க்கு கீழே ஃபின் நிப்டி என்ன இருக்குங்க? பிலோல இருந்தா ஃபின் நிப்டி டவுன் சைடு இறங்கி இருக்கும். கரெக்டுங்களா? அப்போ நீங்க எந்த ஸ்டேக் எடுத்து எதுல வர்த்தகம் பண்ணலாம் அப்படிங்கறத நீங்க முடிவு பண்ணி வர்த்தகம் பண்ணிடலாம். ஓகேங்களா, இன்னைக்கு 0 to 0 கால்லாம் அதெல்லாம் நம்ம நிப்டி இதை மட்டும் காமிக்கிறேன். இது ஸ்மார்ட் செயலே காமிக்கிறேன். ஓகேங்களா, நம்ம மேக்ஸ் மார்க்கெட்டு மேக்ஸ் சார்ந்து படிங்க. ஓகேங்களா, சரி. இப்போ நான் 23,200 கால் போட்டு வச்சிருக்கேன். பாருங்க, இன்னைக்கு 5 minutes கேண்டில் பை ட்ரிகர்டு கன்ஃபார்மே பண்ணலீங்க. எப்போ பண்றாரு கன்ஃபார்ம்? நல்லா கவனிங்க, இந்த கேண்டில் தான் கன்ஃபார்ம் பண்றாரு. கரெக்டுங்களா? பை ட்ரிகர்ட் இந்த கேண்டில் கன்ஃபார்ம் பண்ற. அதனுடைய என்ட்ரி எங்க என்னங்கிறத இப்ப பார்க்கலாம். இதுதான் கன்ஃபார்ம் பண்றாரு. அடுத்த கேண்டில்ல டச் பண்ணி பை பறந்துட்டாரு. ஓகேங்களா, நல்லா கவனிங்க. இங்க பாருங்க, புட்டு என்ன பண்ணிடுச்சு? 9:35க்கு வீக் ஆயிட்டு 9:40-45க்கு ட்ரிகர் பண்ணிட்டாரு, செல்ல கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. அப்போ பியூட்டி. இனி என்ன பண்ணலாம்? இங்க 5 minutesலயும் ஒரு சிக்னல் கொடுத்துருக்கு, ஆனா கன்ஃபார்மே பண்ணல 9:30க்கு 9:45க்கெல்லாம். ஆனா 5 minutesல பை லெட்டர் இருக்கு. இப்போ நான் 1 minute வைக்கிறேன். ஓகேங்களா, நான் இருங்க இதை வச்சிட்டேன். இதை 1 minute வைக்கிறேன். 1 minuteல என்ன நடந்திருக்கு எல்லாமே நான் 5 minutes லோல பாத்துக்கிட்டு இருக்கேங்க. பாருங்க, 1 minuteலயே என்ன சொல்றாரு? ஃபர்ஸ்ட் கேண்டில்ல தான் பை ட்ரிகர்ட். ஓகேங்களா, ஆனா கன்ஃபார்ம் பண்றது எப்போ பண்றாங்கன்னு பாத்துக்கோங்க. இந்த கேண்டில் தான் கன்ஃபார்ம் பண்ணுது. கரெக்டுங்களா? அதுக்கப்புறம் எங்க வேணா பை தான். இதுதான் உங்க ஸ்டாப் லாஸ். கரெக்டுங்களா? ஸ்டாப் லாஸே அடிக்கவில்லை. பாருங்க, ஆனா அங்க எப்ப செல்லு கன்ஃபார்ம் பண்ணுச்சு? 9:45க்கு தான். 9:45க்கு மேலதான் என்ட்ரி. எங்க பாருங்க, அதுக்கப்புறம் தான் இது பண்ணி இந்த ஸ்டாப் லாஸ் அடிக்காத வரைக்கும் பை பறந்துருச்சா? ஓகேங்களா, இதுதான் மார்க்கெட்டினுடைய பியூட்டி. அப்போ அது போயிட்டு அதனுடைய டார்கெட் நம்ம கால்குலேஷன் ஆல்ரெடி படிச்சிருக்கீங்க. அது எங்க போகும் என்னங்கிறது எல்லாமே உங்களுக்கு தெரியும். அது
டார்கெட் ஃபினிஷ்ட். ஓகேங்களா, நான் இப்போ 5 மினிட்ஸை ரன் வச்சுக்கிறேன். அடுத்த என்ட்ரி, ஏன்னா இதில் நிறைய எல்லா என்ட்ரியுமே பார்த்துருவோம். ஓகேங்களா, சரி, இது வந்து ப்ரீவியஸ் இது இருந்தது. இப்போ பாருங்க, இந்த இடத்துல என்ன நடந்திருக்குங்க, செல்லு ட்ரிகர் ஆயிருக்கு, ஆனா கன்ஃபார்ம் பண்ணல. கரெக்டுங்களா, அப்படியே அந்த செல் ட்ரிகரை இந்த கேண்டிலே கன்ஃபார்ம் பண்ணாம இன்வாலிட் பண்ணிட்டு பறந்துருச்சு அப்படி. கரெக்டுங்களா, அப்போ இவரு ஆல்ரெடி செல்லுல தான் இருக்காரு. அப்போ இங்க வரும் பொழுது தாராளமா இதை நம்ம பை பண்ணிருக்கலாம். ஓகேங்களா, அது அடுத்தது இவர் எப்போ வந்து இந்த செல்லை உடைச்சு வீக் ஆகிறாப்ல 1.25. கரெக்டுங்களா, 1:15 தானேங்க. அப்ப இருந்து என்னங்க மார்க்கெட்டு இன்னும். இப்ப வாங்க கால் சைடுல, இது புட் சைடுல, இது கால் சைடுல வீக், புட் சைடுல 1.25 இருந்து எங்கேயாவது பைட் இருக்கா, எங்கேயுமே இருக்கிறாங்கல்ல. இப்போ இவரு செல்லு மட்டும் அதை இன்வாலிட் பண்ணிட்டாரு, ஸ்டாப் லாஸ் அடிச்சு இன்வாலிட் பண்ணிட்டு செல்ல கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. சாரி, செல்ல கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. இப்போ நம்ம வந்து 1 மினிட்ல பார்க்கலாம். என்ன டைமுக்கு இவர் கன்ஃபார்ம் பண்றாரு, 1:15க்கு இது அடிச்சு கன்ஃபார்ம் பண்றாரு. இப்போ 1:15 to 1:20 இருந்து நம்ம இதுல பை பண்ண போறோம். 1:15 எங்கேயாவது பைட் இருக்கா, அங்க பாருங்க பை சிக்னல்ல கொடுத்துருக்கு, ட்ரிகர் ஆயிருக்கு, ஆனா கன்ஃபர்மேஷன் பண்ணல 1:20க்கு. எகைன் பாருங்க எங்க வந்து கன்ஃபார்ம் பண்றாரு 1:50, அடுத்தது எங்க 1:51, இங்கதான் கன்ஃபார்ம் பண்றாங்க. அப்போ இந்த இடத்துல நம்மளுடைய வேல்யூஸ் லைன் போட்டோமா, இது பை. கரெக்டுங்களா, ஸ்டாப் லாஸ் that is 1 stop loss. 0 to 0 கால் என்னங்க சேம் என்ட்ரியே மாட்டிச்சா, 0 to 0 கால் பறந்துருச்சா, எவ்வளவு போயிருக்குன்னு மட்டும் பாருங்க. 0 to 0 கால் பிரபலமான என்ட்ரி, 0 to 0 காலம் என்ட்ரி, சேஃப் என்ட்ரியும் அதுவே, 0 to 0 காலம் என்னங்க என்ட்ரிஸ். அப்போ எவ்வளவு ரிட்டர்ன்ஸ், எவ்வளவு எத்தனை மடங்கு மல்டிபிள் ஆயிருக்குங்க இங்க இருந்து, கிட்டத்தட்ட 300%, 320%, 300% வச்சுக்கோங்க ரிட்டர்ன். ஓகேங்களா, அப்போ 3 மடங்கு மல்டிபிள் ஆயிருக்கு. இதுதான் என்ட்ரியும் அதுவே, 0 to 0 காலம் அதுவே. எவ்வளவு பர்ஃபெக்டா அது என்ட்ரி கொடுத்துட்டு போயிட்டு இருக்கு பாத்தீங்களா. அப்போ இதை சார்ந்து படிங்க தயவு செய்து. இனி வந்து யாருடைய உதவி உங்களுக்கு தேவையும் கிடையாது. நம்ம கிட்ட படிச்ச ஸ்டூடெண்ட்டுக்கு நீங்களே படிக்கலாம். செபி என்ன ரூலை போட்டா என்ன, நீங்களே படிச்சு நீங்களே ட்ரேட் பண்ணி அழகா வர்த்தகம் பண்ணலாம். இனி பிரச்சனையே கிடையாது. அவங்கவுங்க ட்ரேட் பார்க்குற வேலையில கவனம் செலுத்தி நல்லா ட்ரேட் பண்ணி சம்பாதிப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இனிமே இன்னொருத்தர் சார்ந்து இருக்க முடியாதுல்ல. யாரோ ஒருத்தர் சொல்லுவாங்க, இது பண்ணுவாங்க, என்ட்ரி கொடுப்பாங்க, இன்னொருத்தர் பார்க்கலாம், அந்த யூடியூப்ல அது போடுவாரு, இந்த யூடியூப்ல இது போடுவாங்க அப்படின்னு அந்த இதே இருக்காது இல்லையா. இப்ப இன்னும் அழகாயிடுமா. இனிமே கவனம் முழுமையா நீங்க செலுத்தி வர்த்தகம் பண்ண முடியுமா. அப்போ அதை சார்ந்து பிராக்டிஸ் பண்ணுங்க. ஏதாவது இதுல ஏதாவது மாற்றங்கள் நிகழ்ந்து அப்டேட் இருந்தாக்கல நான் நம்ம பிராட்காஸ்ட் சேனல்ல எல்லாருடைய நேம் இதெல்லாம் வச்சிருக்கேன், என்கிட்ட இருக்கு. நான் அதில் அப்டேட் பண்ணுவேன். இல்லைன்னா யூடியூப்லேயே ஒரு வீடியோ போட்டு அப்டேட் பண்ணுவேன். அது செபி என்ன ரூல் சொல்லுதோ அதுக்கப்புறம் என்னன்னு பார்த்துட்டு முழுமையா இன்னும் அதுக்கப்புறம் நம்ம டிசைட் பண்ணலாம். ஓகேங்களா, கிளாஸஸ் மட்டும் நான் எப்பவுமே எங்கிட்ட இண்டிவிஜுவலா உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்களோ இல்லை உறவினர்களோ யாராவது கேட்டாங்கன்னா கிளாஸ் எடுக்கணும்னாக்கல அது மட்டும் நான் பர்சனலா என்னுடைய இதுலேயே கூட நான் கிளாஸ் இனிமேல் வந்து 1-to-1 கிளாஸ், டைரக்ட் கிளாஸ் மாதிரி பண்ணலாம் அப்படின்ற மாதிரியும் பிளான்ல இருக்கேன். அந்த மாதிரி கூட ஒரு கிளாஸ் ஒருத்தர் வராங்கன்னா டைரக்டா கிளாஸ் எடுத்து டைரக்டா பண்றது, அதுக்கு காஸ்ட் இதெல்லாமே வேரியேஷன் இருக்கும். அது என்ன அப்படிங்கறது பிளான் பண்ணலான்னு அப்படின்னு இருக்க ஃபியூச்சர்ல. ஓகேங்களா, அதனால தெரிந்து கொண்டு புரிந்து கொண்டு வர்த்தகம் பண்ணுங்க தயவு செய்து. இப்ப செபி போட்டுக்கிற ரூலும் நல்லதுதான் என்னை பொறுத்த வரைக்கும், நல்ல விஷயம். நீங்க இனிமே படிச்சே ஆகணும் கட்டாயம், புரியுதுங்களா. அதனால ஏதாவது டவுட் இருந்தா எனக்கு மெசேஜ் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். இவ்வளவு நாள் எனக்கு சப்போர்ட்டா இருந்த உதவி பண்ண அனைவருக்கும், இதா இருந்து எனக்கு சப்போர்ட் பண்ண ஸ்டூடெண்ட்ஸு, நண்பர்கள், யாரா இருந்தாலும் மறைமுகமா சப்போர்ட் பண்ணவங்களா இருக்கலாம், எப்படி வேணா இருக்கலாம், அவங்களுக்கு எல்லாமே மிக்க நன்றி. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.